पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीण क्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो ह्येषस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல பிரதம பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா 18வது சூத்திரம் நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். சூத்திரத்தை நான் படிக்கிறேன். விராம பிரத்யய அபியாச பூர்வः சம்ஸ்கார சேஷோன்யः विराम प्रत्यय अभ्यास पूर्वः संस्कार शेषोन्यः। விராம பிரத்யம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பரவைராக்கியம் அப்படின்னு டைரக்டா மீனிங் எடுக்கணும். விராமம்ன்றதுக்கு அர்த்தம் ஷட் டவுன். அந்த ஷட் டவுன் ஆனதுக்கு பிறகு அங்க என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? சாதனம் எடுக்கணும். அந்த விராமம் சொல்லக்கூடிய ஷட் டவுன் சர்வ விருத்திகளும் நிரோதமாகிறதுக்கு காரணம் சாதனம். பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் 2 மீனிங் எடுக்கணும். சாதனம் எதுவோ காரணம் எதுவோ அதுக்கு அதோட அபியாசம் எது காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் தான் அங்க காரணம் சாதனமா இருக்கு. அப்போ நான் வேற இந்த சித்தம் வேறன்னு கடைசி தாட்டு நமக்கு இருக்கிறது சரம விருத்தின்னு பேர். அதுக்கு பேரு அந்த விவேகத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் வந்துடும்.
பார்த்து 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 ஒரு டைம்ல வந்து வைராக்கியம் வரும். வைராக்கியம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சித்தத்தை பார்க்கிறத இவனுக்கு வைராக்கியம் வந்தோடனே கண்ணை முடிக்கும். அதாவது பார்வை நின்று போகும். பார்க்கறது நின்று போனதுக்கு பிறகு தான் தானா நிற்கின்றான். அப்ப வேற ஒண்ணு அறிஞ்சுக்கிட்டு இருந்தான் இது வரைக்கும். அந்த வேற ஒண்ணு அறியறதுலயும் அவனுக்கு வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு தான் தானா இவன் ஆயிடான். அது எவ்வளவு நேரம் நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி 10 செகண்ட் நடக்கும். 10 செகண்ட் வந்து 100% எல்லா விருத்திகளும் இல்லாம அந்த விவேக கியாத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற இது வேறன்னு பார்க்குற அந்த விவேக எண்ணமும் கூட இல்லாம 10 செகண்ட் இருக்கும். அந்த 10 செகண்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 10 செகண்ட் முடிச்சு திரும்ப என்ன பண்ணுவான், கீழே இறங்கும். கீழே இறங்கும் போது திரும்பவும் பார்ப்பான். என்ன பார்ப்பான், இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு சித்தத்தை தனக்கு அந்நியமா பார்ப்பான். பார்த்தோன்னா திரும்ப அந்த நிரோதம் 10 செகண்ட் நடந்துச்சுல்ல, அந்த 10 செகண்டோட அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வாசனையா இவனுக்கு விவகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேருன்னா நிரோத சம்ஸ்காரம். நான் காஃபி குடிச்சேன்னா காஃபியோட சம்ஸ்காரம் எனக்கு இப்ப இருக்கு. அதே மாதிரி 10 செகண்ட் நிரோதமான நிலையில அந்த 10 செகண்ட்ல விருத்தி இல்லாத நிலை இருக்குல்ல, அந்த விருத்தி இல்லாத நிலையோட சம்ஸ்காரம் வாசனை வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஆனதுக்கு பிறகு, அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த சித்தத்தில் இருக்கு. இவன் திரும்ப என்ன பண்ணுவான், எனக்கு திரும்பவும் அந்த சுகம் வேணும், அந்த நான் நானா நிக்கணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், அந்த சம்ஸ்காரம் எனக்கு எப்படி திரும்ப காஃபி குடிக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி அவனுக்கு நிரோதம் பண்ணணும்னு, நிரோத சம்ஸ்காரத்து மூலமா நிரோதம் பண்ணணும்னு அவனுக்கு தோணும். திரும்ப என்ன பண்ணுவான், வைராக்கியம் பரவைராக்கியம் உண்டாகும். பரவைராக்கியம் இது நான் வேற இந்த சித்தம் வேறன்னு அந்நியமா பார்க்கறேன். அதுல அவனுக்கு திரும்ப வைராக்கியம் வரும். வைராக்கியம் வந்தோன்னு அவன் என்ன பண்ணுவான், திரும்ப வந்து தான் தானா நிற்பான். அந்த 10 செகண்ட் என்னாகும், 20 செகண்ட் ஆகும். அப்ப 20 செகண்ட வந்து அவன் வந்து தான் தானா நின்றுக்கான்ல, அதோட பதிவு அதோட சம்ஸ்காரம் வந்து என்ன ஆகும், அந்த 20 செகண்ட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு உண்டாகும். உண்டானோட அவனுக்கு திரும்பவும் எனக்கு அங்க போய் நிக்கணும், திரும்ப அவங்க போய் நிக்கணும், தனியா நிக்கணும்னு அந்த சம்ஸ்காரம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அந்த நிலையில வந்து தான் வேற அந்த சித்தம் வேறன்னு அந்நியதாக்கியாத்தி பண்ணுவான். அப்ப அதுலயும் திரும்பவும் வைராக்கியத்தை அடைவான். வைராக்கியத்தை அடைஞ்சோட திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா தான்ல நின்றுவான், வேற எதையும் பார்க்க மாட்டான். அப்ப 20 செகண்ட்ன்றது 30 செகண்ட் ஆகும், 40 செகண்ட் ஆகும். அப்போ ஆக ஆக என்ன ஆகும், அதோட சம்ஸ்காரம் வெளியில வரும்போது கூட அந்த சம்ஸ்காரம் அவனுக்கு இருக்கும். அந்த சம்ஸ்காரம் திரும்ப திரும்ப அவனை என்ன பண்ண சொல்லும், நிரோதம் பண்றதுக்கு அவனை தூண்டும். அந்த நிரோதம் பண்றதுக்கு எது சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வைராக்கியம் சொல்றோம், பரவைராக்கியம் அப்படின்னு பேர். அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடியதுதான் இருக்கிறதுலே பர விவேகம், மேலான விவேகம். அதுதான் அதுலயும் கூட வைராக்கியத்தை அடையும் போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நிரோத சம்ஸ்காரம் உண்டாகுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் கண்டிப்பா நடக்குது. ஆனா எப்படி அப்படின்னா பிரேக் விட்டு சின்னதா அந்த இடத்துல நடக்குது. அந்த இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓங்கார உபாசனை வரப்போகுது, அதை நான் சொல்ல போறேன். அகார உக்கார மகாரத்தை சொல்லி முடிக்கும் போது திரும்ப அகார உக்கார மகாரத்தை சொல்றீங்க. ஓம் ஓம் ஓம். இந்த ஒரு ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல எந்த தாட்டும் இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம ஓங்காரத்தை சொல்லும்போது சொல்றேன், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்னு ஒரு கேனோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா வெறும் திரஷ்டா மட்டும் இருக்கா, மிச்சம் இருக்கான்னு கேட்கும். ஒரு தாட் உண்டாகுது மறையுது, திரும்ப இன்னொரு தாட் உண்டாகுது மறையுது. இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து மெடிடேட் பண்றதுக்கு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நடுவுல இருக்கிறதுல என்ன இருக்கு, எம்டினஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த தான் 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 அதுல மெடிடேட் பண்ணா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்ப நான் சொல்ற மாதிரி பரவைராக்கியத்தினால 10 செகண்ட் நிரோதம் கிடைக்கும். அது மெதுவா 20 செகண்ட் ஆகும், அதுக்கப்புறம் 30 செகண்ட் ஆகும், அதுக்கப்புறம் 40 செகண்ட் ஆகும். இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது வந்து பாத்தீங்கன்னா 24x7 வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா ஆயிடுச்சு அப்படின்னா அவன் சகஜ சமாதிக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அதுல அபியாசம் பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா, அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறதுக்கு கேப். ஒரு தாட் வரும்போது ஓம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்டினஸ், திரும்ப ஒரு தாட் வருதுன்னும் போது ஓம்,
அதுக்கப்புறம் எம்டினஸ், அப்புறம் திரும்ப ஒரு தாட் வரும்போது ஓம், அதுக்கப்புறம் எம்டினஸ். எம்டினஸ்ன்றது விருத்திகள் இல்லாத நிலை. இதைத்தான் வந்து இதை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சாதனம் பரவைராக்கியம் அப்படின்னு பேர். அப்ப இங்க சொல்லுது விராம பிரத்யய அபியாச பூர்வகா. விராமம் சொல்லக்கூடியது சர்வ விருத்தி நிரோதம். அதுக்கு பிரத்யம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சாதனமா இருக்கக்கூடியது பரவைராக்கியம். அந்த பரவைராக்கியத்தை அபியாசம் செய்வதை முன்னிட்டு, பரவைராக்கியத்தை திரும்ப 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 அபியாசம் பண்றதை முன்னிட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா என்னது சமாதி கிடைக்குது. அந்த சமாதியில என்ன இருக்கும்? 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட்னு இருந்துகிட்டே இருக்கும் சமாதி, நிர்விகல்ப சமாதி. அதுல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு சம்ஸ்காரம் இருக்குன்னு சொன்னல, நிரோத சம்ஸ்காரம். அங்க இருக்கிற சம்ஸ்காரத்துக்கு என்ன பேரு? நிரோத சம்ஸ்காரம். காஃபியை குடிச்சதுக்கு பிறகு எனக்கு இருக்கிற சம்ஸ்காரம் காஃபி சம்ஸ்காரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் அது வந்து நிரோத சம்ஸ்காரம் பேரு. அப்போ சின்ன சின்னதா வரக்கூடிய அந்த சமாதிகள்ல எல்லாத்துலயும், நிர்விகல்ப சமாதியில எல்லாத்துலயும் எது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம் இருக்கும். அப்ப அது அந்த நிரோத சம்ஸ்காரம் தான் திரும்ப எனக்கு நிரோதம் பண்ணணும், திரும்ப எனக்கு நிரோதம் பண்ணணும், திரும்ப எனக்கு நிரோதம் பண்ணணும்ன்ற அந்த இச்சையை வந்து பாத்தீங்கன்னா தூண்டிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு அம்மா கேட்டாங்க, இவர் வந்து ரமணர் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி அங்க மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்லைட் ஆச்சு, அதுக்கப்புறமே அவர் சகஜத்துக்கு வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு கேள்வி. இப்ப இங்கேயும் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாட்டி சம்ஸ்காரம் கிடைச்சது அப்படின்னா, ஒரே ஒரு நிர்விகல்ப சமாதி கிடைச்சது அப்படின்னா அது வந்து 100% இல்லை. அதுல நிஷ்ட வர வரைக்கும் அபியாசம் பண்ணணும். அப்ப ரமணர் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தாளலிங்கத்திலையும் ஸ்கந்தாசிரமத்திலும் விருப்பாட்சி குகையிலையும் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கும்ல மதுரையில. எனக்கு திரும்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன பேர் சொல்றோம்? காஃபி. எனக்கு அந்த திரும்பவும் காஃபி வேணும் அப்படின்னு எனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி எனக்கு திரும்பவும் அந்த சித்தவிருத்தி நிரோதம் ஆகணும், நான் நானா நிக்கணும் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும். அந்த சம்ஸ்காரத்துக்கு பேரு நிரோத சம்ஸ்காரம். நல்லா தெரிஞ்சுங்க. நிரோத சம்ஸ்காரம் தான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சித்தத்தை வந்து பிரேக் பண்ணி பாக்குறதுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு இச்சையை உண்டு பண்ணும். நான் திரும்ப திரும்ப காஃபி குடிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப நான் நிரோதம் பண்ணி அபியாசம் பண்ணும் போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நான் நிரோதம் பண்ணிட்டு வெளியில வரும்போதும் என்ன இருக்கும்? நிரோத சம்ஸ்காரம். திரும்ப நிரோதம் பண்ணுவேன், திரும்ப நிரோத சம்ஸ்காரம், திரும்ப நிரோதம் பண்ணுவேன், திரும்ப நிரோத சம்ஸ்காரம். இந்த ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு 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 இந்த அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுதான் நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். முன்னாடி வந்து தமிழ் கிரந்தங்கள்லாம் படிச்சீங்க அப்படின்னா, இப்பெல்லாம் எல்லாம் புரிஞ்சா போதும் வேதாந்தத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டை கூடுதல்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா புத்து முளைக்கிற மாதிரி ரிஷிகள்லாம் உட்கார்ந்தாங்க, காட்டுல போய் உட்கார்ந்தாங்க, குகையில போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப யாராவது பாத்தீங்கன்னா காட்டுல வந்து ஒரு சாமி சொல்லுவாரு, காட்டுல யாரு உட்காருவா? காட்டுல அடிமத்து தான் இருக்கும். குகையில யாரு உட்காருவா? குகையில வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் பிடிதான் இருக்கும். எதுக்கு அங்க போய் நம்ம உட்காரணும்? கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஆனா முன்னாடி புராணங்கள்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷிமார்கள்ல நிஷ்டை கூடுதலுக்கு கீதாலேயே வந்து பாத்தீங்கன்னா சொல்ற விவிக்த சேவி லகுவாசி. விவிக்த சேவினா ஏகாந்தத்துக்கு போன்னு சொல்றாரு. எதுக்காக ஏகாந்தம் அங்க சொல்லும் போது ஆச்சரியர் பாஷ்யத்துல சங்கரர் சொல்றாரு, நதி புலின ஏதாவது நதிக்கரையில வந்து ஏகாந்தமா போறது, அப்புறம் குஹா கிரி எங்கேயாவது குகைக்கு போறது, கிரி மலைக்கு போறது, எங்கேயாவது ஏகாந்தத்துல இருந்துகிட்டு ரிஷிமார்கள் எப்படி பண்ணாங்களோ அதை என்ன பண்ணிருப்பாங்க? திரும்ப திரும்ப நிரோத சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நிரோதம் பண்ணுவாங்க, திரும்ப வெளியில வருவாங்க, திரும்ப நிரோதம் பண்ணுவாங்க, திரும்ப வெளியில வருவாங்க, திரும்ப நிரோதம் பண்ணுவாங்க. வெளியில வரும்போதெல்லாம் அந்த நிரோதத்தோட சம்ஸ்காரம் அது என்ன பண்ணும்? அவங்க திரும்ப திரும்ப தூண்டும். அப்போ வித்தான அவஸ்தையில என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா நிரோதத்தோட சம்ஸ்காரம் இருக்கும். அதுதான் அவங்க திரும்ப திரும்ப அதை பண்ண வைக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரஜாத சமாதின்னு அந்த இடத்துக்கு போகுது. அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்ஸ்காரமும் இல்லாம போகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ 24/7 அவங்களுக்கு சுவாபாவிகமா அந்த நிரோதம் ஆயிடுச்சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பண்ணணும்னு அவசியம் இல்லாம போயிடும். ஏன்னா அவங்க சமாதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜனா அவர்கள் ஆகிவிட்டார்கள். நம்ம சொல்றோம்ல ஸ்தித பிரஜன், அந்த அந்த ஞானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமானவன் சமாதிஸ்தனா ஆயிட்டான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்ஸ்காரமும் இல்லாமல் போயிடும். அப்ப அந்த சம்ஸ்காரம் இருக்கிறது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 24/7 மாறுற வரைக்கும் அந்த நிரோத சம்ஸ்காரம் மிச்சம் இருக்கும்.
அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்துருக்கு பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்தை சொல்றாரு, ஆச்சாரிய சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஷ்யத்துல சர்வ விருத்தி பிரத்யஸ்தமயே, சர்வ விருத்திகளும் அஸ்தமனம். பிரத்யஸ்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரத்யஸ்தமயே அப்படின்னா அஸ்தமனமான நிலையில். அஸ்தமனம் அர்த்தம் சூரியன் உதயமாகிறான், அது மாதிரி நமக்கு விருத்திகள் உண்டாகுது. சூரியன் அஸ்தமனமாகிறான், அதே மாதிரி விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகுது, லயமாகுது. அப்ப சர்வ விருத்திகளும் பிரத்யஸ்தமயே அப்படின்னா எல்லா விருத்திகளும் அணைந்த நிலையில், இல்லாமல் போன நிலையில், நிரோதம் ஆன நிலையில். அப்ப என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டா, எல்லாம் நிரோதம் ஆயிப்போச்சு. நிரோதமான நிலையில சம்ஸ்கார சேஷோ, மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம் மட்டும் இருக்கும். அந்த நிரோத சம்ஸ்காரம் என்னது? சம்ஸ்கார சேஷோனா ஆச்சாரி சொல்றாரு, நிரோத சித்தஸ்ய சமாதிர் அசம்பிரஜாதா. அப்ப என்ன இருக்கும் அந்த இடத்துல? நிரோதம் பண்ணுவீங்க, பண்ணோன வெளியில வருவீங்க. வெளியில வரும்போது என்ன சித்தத்துல என்ன இருக்கும்? அந்த வாசனை இருக்கும், நிரோத வாசனை இருக்கும். திரும்ப என்ன பண்ணுவோம்? அந்த வாசனை இருக்கிறதுனால திரும்பவும் சமாதி பண்ணுவோம். திரும்ப வாசனை வரும், நிரோத வாசனை, நிரோத சம்ஸ்காரம். திரும்ப சமாதி பண்ணுவோம். இது மாதிரி பண்ற நிலைக்கு பேரு, அந்த நிலையில இருக்கிற அந்த ஸ்திதிக்கு என்ன பேரு அப்படின்னா சித்தஸ்ய சமாதி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சித்த சமாதி என்ன பேரு? அசம்பிரஜாதக அப்படின்னு பேரு. அதுக்கு என்னப்பா சுவாமி அசம்பிரஜாதம் வர்றதுக்கு என்ன காரணம், எது சாதனமா இருக்கு அப்படின்னா தஸ்ய பரம் வைராக்கியம் உபாய. பரவைராக்கியம் தான் உபாயம். எது பரவைராக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிச்சம் இருந்தது, கடைசியில இருந்தது ஒரே ஒரு தாட்டு தான்ப்பா. என்ன தாட்டு இருந்துச்சு மிச்சம்? அந்நியதாக்கியம். அப்ப அந்நியதாக்கியாத்தில உண்டாகக்கூடிய வைராக்கியம் தான் பரவைராக்கியம்னு பேரு. அந்த அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய நான் வேற இது வேறன்னு நமக்கு உண்டாகிற விவேகம் இருக்கே, அதுலயும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வரணும் அப்படின்னு வந்து இதான் வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லும்போது சொல்ற தியாகாத் சாந்தி அனந்தரம் அப்படின்னு 12th சாப்டர்ல வருது. லாஸ்ட் தியாகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஸ்ட் தியாகம் நான் வேற இது வேறன்னு நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, அதையும் நீங்க தியாகம் பண்ணினீங்கன்னா, தியாகத்துக்கு என்ன பேரு? வைராக்கியம். அதையும் நீங்க வைராக்கியம் பண்ணீங்கன்னா தான் தானா நிக்க முடியும். அதுக்கு பேரு சாந்தின்னு பேரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு சொல்லக்கூடியது. தியாகாத் சாந்தி அனந்தரம். நீங்க சமாதி அடையிறீங்கன்னாவே, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, சவிகல்ப சமாதிக்கெல்லாம் சாதனம் எது அப்படின்னு கேட்டா வசீகார வைராக்கியம். இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் இது வேணாம்னு நீங்க தியாகம் பண்ண 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சவிகல்ப சமாதிகள் உண்டாயிட்டே போகும். கடைசியில வந்து அந்நியதாக்கியாத்தியையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியாகம் பண்ணினீங்கன்னா வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா தான் தானா நிக்கிறது சம்பவிக்கும். அப்ப தான் தானா நிக்கிறதுக்கு சொரூப அனுபூதிக்கு சொரூப பிரதிஷ்டாக்கு எது சாதனம் அப்படின்னு கேட்டா பரவைராக்கியம் தான் அதற்கு உபாயம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு சாலம்பனோகி அபியாசக, நம்ம அபியாசம் சொல்றோம்ல, எந்த அபியாசம்? பரவைராக்கியத்தை அபியாசம் பண்றது. பரவைராக்கியம் என்னது? இந்த நான் வேற இந்த சித்தம் வேறன்னு பாக்குறதும் பொய் அப்படின்னு, இது பொய் இது பொய் இதுவும் பொய் இதையும் தியாகம் பண்ணணும் இதுவும் பொய் அப்படின்னு ஒரு திரும்ப திரும்ப ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலம்பனம். ஆலம்பனம்னு அர்த்தம் ஒரு தழுவுதல் அங்கேயும் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால தான் நம்ம தழுவ முடியுது. இந்த சித்தம் திரும்ப திரும்ப சொல்லுது இதுவும் பொய் நான் பாக்குறேனே, சித்தம் வேற இது வேறன்னு, இதுவும் பொய் அப்படின்னு பாக்குது. அப்போ அந்த அபியாசத்திலையும் கூட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆலம்பனம் இருக்கு. அதான் இங்க சொல்றாரு சாலம்பனோகி அபியாசக. சாலம்பனம்னா அபியாசத்தோடு கூடியதாகத்தான் அந்த ஆலம்பனத்தோடு கூடியதாகத்தான் அபியாசம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்? நிரோதமாகிறேன், திரும்ப நிரோதத்துல இருந்து திரும்ப கீழே இறங்கும் போது மனசு என்ன பண்ணுது? எதை பிடிக்குது? இது வேற நான் வேற இது வேற நான் வேற. திரும்ப நிரோதமாகுது, திரும்ப கீழே இறங்குது. திரும்ப கீழே இறங்கும் போதெல்லாம் இது வேற நான் வேற இது வேற நான் வேற. அப்புறம் வைராக்கியம் வருது. அப்போ அந்த ஆலம்பனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வேற நான் வேற இது வேற நான் வேறன்னு தழுவுறதுக்கு ஒரு விருத்தி இருக்கு. தழுவுதல்னா என்ன அர்த்தம்? ஆலம்பனம்னா தழுவுதல், ஹக் பண்றது. அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வேற நான் வேறன்ற அந்த விருத்தியையும் கூட தழுவுகிறது. அப்போ அது இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% சமாதி இல்லை, அங்கேயும் சாதனம்னு சொல்றோம். இதை வந்து நம்ம வேதாந்தத்துல சொல்லும் போது நிதித்தியாசனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தான் தானா நிக்கிறது. ஆனா நிதித்தியாசனமும் கூட வந்து பாத்தீங்கன்னா
என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டா அனுஷ்டானம், அதுவும் ஒரு சாதனையில ஈடுபட்டு இருக்கோம்னு பேரு. எந்த சாதனையில ஈடுபடுறோம் அப்படின்னா தான் 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 தான்ல நிக்கிறது. 100% நிக்க முடியுமா? அபியாச காலத்துல முடிக்காது. 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசு, பாண்டித்யம் ச பால்யம் ச நிர்வித்ய அத மௌனி பவே, அமௌனம் ச மௌனம் ச நிர்வித்ய அத பிராமணாகான்னு ஒரு மந்திரம் இருக்கு பிருதாரண்யத்துல. முதல்ல சிரவணத்தை முழுசா பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிரவணத்தினால்தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மனநத்தை நல்லா பண்றது. மனநத்தை பண்ணும்போது நேத்தி 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 கடைசி நேத்தி என்ன பண்ணுவீங்க? நான் வேற சித்தம் வேறன்றதையும் விவேக கியாத்தி இருக்குல்ல, அதையும் நேத்தி பண்ணினீங்கன்னா தான். அப்ப மனநத்தோட எண்டுல உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் கேட்டீங்கன்னா, தான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்டாயிடும். நிரோதம் உண்டாயிடும். ஆனா நிரோதம் எவ்வளவு நேரம் உண்டாகும்? 5 செகண்ட், 10 செகண்ட். அப்போ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் தான் தாண்டியே நிக்கிறது இருக்குல்ல, அதுதான் இங்க சொல்லியிருக்க விராமப்படுத்தி அபியாச பூர்வகா. இது பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல நிதித்தியாசனம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப தான் தான் நிக்கிறது பாத்தீங்கன்னா 10 செகண்ட் 20 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனா அது சாலிடா 24 hours ஆகல. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இன்னும் சாதனையில தான் இருக்கான், சித்தன் ஆகலன்னு அர்த்தம். அந்த நிதித்தியாசனத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்குது அப்படின்னா, வேதாந்தத்துல மௌனம்னு பேர் கொடுத்துருக்கு. நிதித்தியாசனத்துக்கு பேரு மௌனம். அந்த மௌனத்துல இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? பரிபக்குவமாக ஆக ஆக அமௌனம் சா மௌனம் ச நிர்வித்ய. மௌனம் மௌனமின்மை. மௌனம்னா என்ன அர்த்தம்? தான் தான்ல நிக்கிறது. அமௌனம்னா என்ன அர்த்தம்னா தான்ல இருந்து கீழே இறங்குறது. விவேக கியாது. அப்ப தான்ல நிக்கிறது, திரும்ப கீழே இறங்குறது, தான்ல நிக்கிறது, திரும்ப கீழே இறங்குறது, திரும்ப தான்ல நிக்கிறது, கீழே இறங்குறது. இந்த ரெண்டுத்தையும் கடந்து எப்ப போறானோ அப்ப பாத்தீங்கன்னா அவன் பிராமணன் ஆகின்றான். அப்ப என்ன அர்த்தம்? இதுவும் கூட அபியாசம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இந்த ப்ராசஸ் நடக்குது பாருங்களா. பரவைராக்கியம் பண்றீங்க, நிரோதமாகுது. திரும்ப கீழே இறங்குவீங்க, அந்நியதாக்கியாத்தி வரும், அதுல திரும்ப பரவைராக்கியம் வரும், திரும்ப பாத்தீங்கன்னா நிரோதமாகும். அப்ப ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ்ல கூட பாத்தீங்கன்னா சித்தத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆலம்பனம் இருக்கு, ஒரு சாதனை அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சாலம்பனோகி அபியாசக. அபியாசம்னாவே அங்க ஏதோ ஒரு சாதனம் இருக்கு. அந்த சாதனத்தை வச்சு பாத்தீங்கன்னா தத்து சாதனாய, அந்த சாதனாய ந கல்பத்தை இது விராம பிரத்யோ, தத்து சாதனாய ந கல்பத்தே. சரி, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாதனம் எப்படி நமக்கு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது விஷயமா சுவாமி? ஓம் ஓம் இது மாதிரி ஏதாவது சப்தம் இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க சாதனம் வேற எதுவுமே இல்லைங்க. சவிகல்ப சமாதிகள் எல்லாத்துலயும் நீங்க என்ன சாதனம் இருந்துச்சு? ஏதோ ஒரு நாமம், ஏதோ ஒரு ரூபம், ஏதோ ஒரு குணத்தை வச்சுதான் நீங்க சவிகல்ப சமாதி எல்லாம் பண்ணீங்க. ஆப்ஜெக்ட் இருந்துச்சு. ஆனா இங்க எதுல? நிர்விகல்ப சமாதியில பாத்தீங்கன்னா அங்க எந்த ஒரு ஆலம்பனமும் கல்பனை செய்ய முடியாது. அப்ப அந்த ஆலம்பனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விராம பிரத்யம். அதுதான் ஆலம்பனம். ஆலம்பனம் அதான் ஆச்சாரி சொல்றாரு, தத்து சாதனாய ந கல்பத. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாதனங்களும் நாம ரூப குணங்கள் எதுவுமே இல்லை. அதனால்தான் பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய இதுல நம்ம கீதா பாஷ்யத்துல சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னல நேற்று ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொன்னேன். 18வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 52 53வது ஸ்லோகம் நான் சொன்னது என்னன்னு கேட்டா, விவிக்த சேவி லகுவாசி 51 விவிக்த சேவி இல்ல 51 இல்ல 52 விவிக்த சேவி லகுவாசி யதவா காயமானசக தியான யோக பரோ நித்தியம் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. நித்தியம் தியான யோகத்துல இருக்கட்டும்னு இருக்கு. நம்ம தியானம்னாவே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிறது தான் தியானம்னு. தியானத்துக்கு ஒரு விஷயம் இருக்கணும்ல. ஆனா பாத்தீங்கன்னா பாஷ்யக்காரர் சங்கரர் அங்க எழுதும் போது எழுதுறாரு, அங்க நித்தியம்னு ஏன் சொல்லியிருக்கு? நித்திய தியான யோகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லு. நித்தியம்னு ஏன் சொல்லணும்? தியான யோகத்துல இருக்கலாம்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியான யோகம்ன்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்பா. ஆனா இந்த இடத்துல நிஷ்டைய பிராப்தி பண்றதுக்கு நிதித்தியாசனத்துல இருக்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஜப ஆதி அந்நிய கர்த்தவிய அபாவ பிரதர்சனார்த்தம் நித்தியா அப்படின்னு ஒரு சப்தம் சொல்றாரு. அந்த இடத்துல ஜபம் கூட இருக்காது. ஜபம் ஓங்கார ஜபத்தை பண்ணாம நிதித்தியாசனத்துல ஓங்கார ஜபம் இருக்குமா? இருக்காது.
ஏதாவது சாஸ்திர சப்தங்கள் வருமா? இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம்னு நிறைய பேர் இப்போ வந்து ஒரு அம்மா வருவாங்க சென்னையில இருந்து, பரமாத்ம சுவாமியோட ஸ்டூடெண்ட். வந்தோடனே என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு கேட்டா போதும், நான் நிதித்தியாசனம் பண்றேன் சாமி அப்படின்னு. நிதித்தியாசனமா? ஆமா சாமி, பஞ்சதசியை வச்சுக்கிட்டு நிதித்தியாசனம் பண்றேன். பஞ்சதசியை வச்சுக்கிட்டு நிதித்தியாசனம்? ஏமா பஞ்சதசியை வச்சுட்டு சிந்தனை பண்றேன்னு சொல்லுங்க. சப்தம், சப்த ரூப குணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிதித்தியாசனம் இல்லை. நிதித்தியாசனத்துக்கு லட்சணம் இருக்கு. நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தம் நிதராம் தியை தாத்து, அது தொடர்ந்து தியானித்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த தொடர்ந்து தியானித்தல்ல வந்து சப்தம் இருக்குமா, ஏதாவது ஜபம் ஏதாவது இருக்குமா, இல்ல சாஸ்திர சிந்தனம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நல்லா மனசுல புரிஞ்சுங்க. நிதித்தியாசனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 100% எல்லாத்தையும் விட்டுட்டு, அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார். கீதாச்சாரியார் கீதா பாஷ்யத்திலையும் 52வது 1852 சொல்லும்போது சொல்றார், அந்த நிதித்தியாசனத்துல எந்த ஒரு ஜபமோ இதோ எதுவுமே இருக்காது. அப்ப என்ன இருக்கும் அங்க? நான் 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 நிக்கிறது. அதுதான் நிதித்தியாசனம். அதுதான் சமாதி அபியாசம் அப்படின்னு பேரு. அப்ப நித்தியம் பண்றது. அந்த இடத்துல சொல்றாரு வைராக்கியம் சமுபாஷிதா. வைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆசிரியம் பண்றது. என்ன வைராக்கியம்? இப்ப நம்ம சொல்றோம்ல பரவைராக்கியம். முன்னாடி இருக்கிற வைராக்கியம் வேற, வசீகார வைராக்கியம் வேற, இது வந்து பரவைராக்கியம். அப்ப எனக்கு அந்நியமா ஒரு தாட்டு கூட வந்தாலும் அதை நீக்கிட்டு வந்து பார்த்தா தான் 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 நிரோதமா எல்லா விற்த்திகளையும் நிரோதம் பண்ணிட்டு தான் நிக்கிறதுக்கு பேரு தான் அது வந்து பாத்தீங்கன்னா சாதனம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு, அந்த இடத்துல வேற சாதனங்கள் வந்து பாத்தீங்கன்னா தத்து சாதனாய ந கல்பதை. அந்த இடத்துல வேறு எந்த ஒரு சாதனங்களும் அங்க இருக்க முடியாது. ஒரு ஜபமோ, ஒரு வேற ஜப தியானமோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரூப தியானமோ, இல்ல குண தியானமோ அங்க கல்பனை பண்ண முடியாது. அங்க சப்தமே இல்லாம போயிடும். அப்ப அங்க இருக்கிற சாதனம் என்ன சுவாமி அப்படின்னா விராம பிரத்யயோ. அந்த இடத்துல என்ன இருக்கும்? விராம பிரத்யம். என்ன பிரத்யம்? பரவைராக்கியம்னு பேரு. விராம பிரத்யம்னா பரவைராக்கியம் மட்டும் தான் அங்க இருக்கும். 52வது ஸ்லோகம் பகவத்கீதையில எடுத்து பாத்தீங்கன்னா 18:52 ரொம்ப கிளியர். நித்தியம் தியான யோக பரமோ வைராக்கியம் சமுபாஷிதா. நல்ல பரவைராக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட் வந்தாலும் அது வந்து அந்நியதாக்கியாத்தி, லாஸ்ட் தாட் அந்நியதாக்கியாத்தி, அதையும் பிரேக் பண்றது. நம்ம வேதாந்தத்துல தியானம் பண்றவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா அகண்டாகார விற்த்தின்னு இதுக்கு பேர் சொல்லுவோம். அகண்டாகார விற்த்தின்னு என்னது? அகண்டம். எது அகண்டம்னா பிரம்மத்துக்கு பேர் அகண்டம்னு பேர், ஆத்ம தத்துவத்துக்கு பேர் அகண்டம்னு பேர். அகண்டாகார விற்த்தினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகண்டாகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுன்னு பேர். அது எவ்வளவு நேரம் நிக்கும்? அகண்டாகார விற்த்தினா என்ன அர்த்தம்? லிட்ரல் தான் 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 நிக்கிறது. அது 5 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்ட்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது 24 hours ஆகும். அதனாலதான் சொல்றோம் அந்த அகண்டாகார விருத்தி தான் ஒரு ஜீவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்தனுக்கு கடைசி தாட்டா வேதாந்தத்துல சொல்லப்படுறது. அப்ப ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா வேதாந்தத்துல கேட்டாங்கன்னா அகண்டாகார விருத்தின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புழு வந்து பாத்தீங்கன்னா குளவியா மாறுறது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பிரமர கீட்ட நியாயம். அந்த பிரமர கீட்ட நியாயத்துல அந்த புழு என்ன நினைக்கும்? குளவிய பத்தியே திரும்ப 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 நினைச்சுக்கிட்டே இருக்கும். குளவி வந்துடும், குளவி வந்துடும், குளவி கொட்ட போகுது, வந்து கொத்தும் அப்படின்னு பஞ்ச் பண்ணிக்கிட்டே போகுமே அப்படின்னு அந்த குளவியை நினைச்சு 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 அது என்ன ஆயிடும்? புழு குளவியா மாறிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாதகன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் தான் 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 தான்லயே நிக்க 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 அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 24/7 மாறுறது. அகண்டாகார விருத்தின்னு பேர். வேதாந்தத்துல அகண்டாகார விருத்தி அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா விராம பிரத்யம் அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? விராம பிரத்யம். விராம பிரத்யத்துக்கு 2 அர்த்தம். முதல் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பரவைராக்கியம். 2வது அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம். முதல் அர்த்தம் என்ன எடுக்கிறோம்? சாதனம் காரணம்னு எடுக்கிறோம். 2வது மீனிங் எடுக்கும் போது என்ன பண்ணுவோம்? பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலேஜ், அறிவு. பிரத்யம்னா நாலேஜ்னு அர்த்தம். அப்ப விராம பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் விராமத்தோட நாலேஜ். சர்வவிருத்தி நிரோதம் இருக்குல்ல, அதான் விராமம், ஷட் டவுன் ஆகிறது. அதுக்கு அதோட நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாலேஜ்லயே திரும்ப 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 அபியாசம் பண்றது. என்ன நாலேஜ்? தான் 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 தான். தான்ல ஏதாவது விருத்தி இருக்கா? விருத்தி இல்லை. தான் 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 தான். எந்த விருத்தி வந்தாலும் தள்ளிட்டே இருக்காரு. எந்த விருத்தி வந்தாலும் தள்ளிட்டே இருக்காரு.
தான் 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 தான்லயே அந்த விற்த்திலேயே தொடர்ந்து நிக்கிற. அது நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா விராம பிரத்யேகம் பேரு. அந்த இடத்துல வஸ்துக்கள் ஏதாவது இருக்காப்பா அப்ப நான் பாஷிகர் சொல்றாரு, நிர்வஸ்துக்கா ஆலம்பனி கிரியதே. நிர்வஸ்துக்கா ஆலம்பனி கிரியத்தைன்னு என்ன சுவாமி அர்த்தம்? அப்படின்னா எந்த வஸ்துவும் அந்த இடத்துல இல்லை, எந்த நாமம் இல்லை, எந்த ரூபம் இல்லை, எந்த குணம் இல்லை, எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா வஸ்து இல்லாம யார் இருக்கா? மிச்சம் நான் மட்டும் இருக்கேன். அந்த நாணையே தழுவுதல் இருக்கே, அந்த நாணை தழுவுதல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆலம்பனம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து யாராவது இது படிக்கிறவங்க, வேதாந்தம் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. 18வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 50வது ஸ்லோகம். 18வது அத்தியாயத்துல 50வது ஸ்லோகம். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசே நைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய சாபரா யாபரா அப்படின்னு ஒரு 50வது ஸ்லோகம் இருக்கு. நிஷ்டைன்னு பேர். நிஷ்டைன்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து நிற்றல். சொரூப்பே அவஸ்தானம். நம்ம இங்க சொல்றது, இங்க யோகத்துல என்ன சொல்றோம்? தான் தன்னில் நிலை பெறுதல். ததா திருஷ்டிக்கு சொரூப்பே அவஸ்தானம். அததான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல நிஷ்டைன்ற சப்தத்துல பயன்படுத்துறோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது கேள்வி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமஸான சுவாமி கல்லாயிடுவாங்களோ, எதுவுமே இல்லைன்னா சித்த விருத்தியில நிரோதம் பண்ணிட்டா என்னப்பா அவனை கல்லா பாறை ஆக சொல்றியா அப்படின்னு கேட்பாரு. நான் நிறைய கேம்ப் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அட்டென்ட் பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான சுவாமி நல்லா வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாரு, ஜடமாக சொல்றியா? மனசு எதுக்காக கொடுத்துருக்கு? மனசு சிந்திக்கிறது தானே கொடுத்துருக்கு. மனசு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, சிந்திக்கிறது தானே கொடுத்துருக்கு. அதை போய் நிப்பாட்ட சொல்ற, மனசை போய் எவனா அதை நிப்பாட்டுவானா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்பார். ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, மனசை எவனா அதை நிப்பாட்டுவானா? மனசோட சுபாவம் என்னது? விற்பி தான், தாட்டு தான். அப்ப அது நல்ல தாட்டை நல்லா நினைச்சிட்டு போ. அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, விற்பி நிரோதம் பண்ணக்கூடாது, மனசை வந்து பாத்தீங்கன்னா நல்ல தாட்ஸாவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா சமாதி பிரஜை, சமாதிக்கு முன்னாடியே நம்ம சொல்லிருக்கோம், விற்பி எத்தனை வெரைட்டி? கிளிஷ்டா கிளிஷ்டா. நல்ல விற்த்தியும் கெட்ட விற்த்தியும், ரெண்டு விற்த்தியுமே நிரோதம் பண்ணாதான் நீங்க சமாதிக்கு போக முடியும். சமாதி தான் வந்து பாத்தீங்கன்னா சொரூப அவஸ்தானம்னு பேர். ஆனா அந்த சுவாமி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இல்ல விற்த்தியெல்லாம் நிரோதம் பண்ணிட்டு பாரமாரி ஆகிறதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. ஆனா சங்கரர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஜென்யூன். சங்கரர் மாதிரி ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்துல இல்லை எனக்கு கேட்டீங்க. அவ்வளவு ஜென்யூன், ரொம்ப பக்கா, ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே மாட்டாரு நம்ம உலகத்துல. அவர் பாஷ்யம் பண்றாரு அந்த 18வது அத்தியாயத்துல 50வது ஸ்லோகத்துக்கு பண்றாரு. ஒரு ஐட்டம் கேட்கிறார். ஞானம் சொல்றீங்கல்ல, விராம பிரத்யயம் என்ன பேர் சொல்லிருக்கோங்க பாஷ்யத்துல? இங்க நம்ம வியாச பாஷ்யத்துல விராம பிரத்யயம். விராம பிரத்யயம் என்ன சொல்லிருக்கோம்? சர்வ விருத்தி நிரோதமான நிலையில் உண்டாகக்கூடிய ஞானம். சர்வ விருத்திகளும் நிரோதமாச்சுன்னா உண்டாகக்கூடிய ஞானத்துக்கு பேரு விராம பிரத்யயம்னு பேரு. எம்டி ஞானம். எம்டி ஞானம்னு என்ன அர்த்தம்? விஷயம் இல்லை. ஆனா நான் இருக்கேனா? நான் இருக்கேன். நான் எப்படிப்பட்டவன்? சச்சிதானந்தம். அந்த மாதிரி ஒரு ஞானத்துக்கு பேர் தான் விராம பிரத்யயம்னு பேர். விராம பிரத்யயம்ன்றதுக்கு அர்த்தம் சர்வ விருத்திகளும் நிரோதமான நிலையில உண்டாகக்கூடிய ஞானம். சரி, அது என்னது? அந்த இடத்துல ஏதாவது இருக்கா? வஸ்துக்கள் இருக்கா அப்படின்னா நிர்வஸ்துக்கா. பாஷ்யத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. நிர்வஸ்துக்கன்னு என்ன அர்த்தம்? வஸ்துக்கள் அந்த இடத்துல ஒரு வஸ்துவும் இல்லை, லோகம் இல்லை, உலகமே இல்லாம போகுது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நிர்வஸ்துக்கா ஆலம்பனி கிரியத்தை. அந்த இடத்துல எந்த வஸ்துவும் இல்லாம தான் 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 தாண்டியே ஆலம்பனம் நடக்குது அப்படின்னு பேர். சச்ச அர்த்த சூன்யா. ரொம்ப அற்புதமா சொல்லிட்டார். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லப்பா. கான்சியஸ்னஸ்ன்றது வந்து பிரகாசம். கான்சியஸ்னஸ்ன்றது சச்சிதானந்தம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லை. புஸ்தகம் ஒரு விருத்தி இருக்கு. புஸ்தகம், புஸ்தகம்ன்ற ஒரு விருத்தி உண்டாச்சுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் புஸ்தகம் இருக்கா? ஆப்பிள், ஆப்பிள்னு ஒரு தாட்டு தோன்றுச்சுன்னா அந்த ஆப்பிள்னு ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணன், ராமன் அப்படின்னு நான் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஜெக்டா ஒரு வஸ்து இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிதித்தியாசனத்துல, இந்த சமாதி அபியாசத்துல தான் 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 தான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. எந்த வஸ்துவும் இல்லை. தூக்கத்துல இருக்கா? சாமி சமாதிக்கு போக முடியாது. அதான் டெய்லி நம்ம சமாதிக்கு போயிட்டு இருக்கோம், ஜனசமாதி. தூக்கத்துல ஏதாவது வஸ்து இருக்கா? தூக்கத்துல ஏதாவது தேசம் இருக்கா?
தூக்கத்துல ஏதாவது காலம் இருக்கா? தூக்கத்துல ஏதாவது நாம ரூப குணங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு மண்ணங்கட்டி இல்ல. இதேதான் சமாதியில சம்பவிக்குது. தூக்கத்துல அஜ்ஞானம் சொல்லக்கூடிய அவித்யா இருக்கிறதுனால நமக்கு அங்க இன்னும் தெரியல, வெறும் இருட்டா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சமாதியில எப்படி இருக்குன்னா வெறும் பிரகாசமா. ரெண்டுத்திலயுமே வஸ்துக்கள்ல, தூக்கத்திலையும் நமக்கு பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களும் இல்லை, இதுலயே ஜாகிரதத்திலயும் நம்ம சமாதியிலயும் பாத்தீங்கன்னா எந்த வஸ்துக்களும் இல்லை. அதான் இங்க சொல்றது சச்ச அர்த்த சூன்யா. அந்த சமாதி அபியாசத்துல அந்த விராம பிரத்யேகத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் எந்த ஒரு வஸ்துக்களும் இருக்காது, அர்த்த சூன்யம்னு பேர். அது மட்டும் இல்ல, தத் அபியாச பூர்வ சித்தம், எதுவுமே இல்லாததுல நின்னு 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 அபியாசம் பண்றது இருக்குல்ல. அபியாசம் அர்த்தம் ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லாதது எது? தான் மாத்திரம்தான் ஒண்ணுமில்லாதது. அத தான் 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 நீ நிக்கிற அபியாசம் இருக்கு பாத்தீங்களா? அந்த அபியாசத்தை முன்னிட்டு பூர்வம், அந்த அபியாசத்தை பண்றத வச்சுக்கிட்டு சித்தம், சித்தமானது என்ன ஆகுதுன்னா நிராலம்பனம், ஆலம்பனம் இல்லாமல், விஷயம் இல்லாம, சிந்தனை இல்லாமல் போய்விடுகிறது. அந்த சிந்தனை இல்லாம போச்சுன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் வேதாந்தத்துல? அப்படின்னா அமனீபாவம். அதுக்கு என்ன பேரு? அமனீபாவம் அப்படின்னு பேர். அந்த நிராலம்பனம், ஆலம்பனம்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நாம ரூப குணங்கள் சித்தத்துல வந்துச்சு அப்படின்னா அது ஆலம்பனம், சாலம்பனம்னு பேரு. இந்த இடத்துல தான் 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 தான்லயே சித்தம் அபியாசம் பண்ணுச்சுன்னா ஒரு டைம்ல அந்த சித்தம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நிராலம்பனம்னு, எந்த வஸ்துக்களும் இல்லாம வெறும் தானா நிற்கும், கான்சியஸ்னஸா பிரகாசமா மாட்டும் நிற்கும். வெறும் அவேர்னஸ், வெறும் கான்சியஸ்னஸ், அது மட்டும் நிக்கிறதுக்கு பேரு நிராலம்பனம். அபாவ பிராப்தம் இவ. ரொம்ப அற்புதம். யோக சூத்திரம் படிக்கணும். வேதாந்தம் படிக்கிறவங்க யோக சூத்திரம் படிச்சுட்டு தான் வேதாந்தம் படிக்கணும். அந்த இடத்துல எப்படி சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபாவ பிராப்தம் இவ, நானே இல்லாம போன மாதிரி ஆயிடும். உங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் இப்ப எப்படி தெரியுது? நீங்க இருக்கீங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு மனசு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. மனசு எப்பெல்லாம் இல்லாம போச்சோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நானே இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க இங்க, நல்ல நீண்ட வருஷம் பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிட்டு இருக்கவங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா என்னை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு காம்படிஷன், என் மேல ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஜலஸ். இன்னும் சாமி பாத்தீங்கன்னா இப்படிலாம் பேசுறாரு அப்படிலாம் அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. என்கிட்ட எப்போ போனாலும் சொல்லுவாங்க. எப்போ போய் பார்த்தாலும் என்னம்மா சௌக்கியமா இருக்குங்களா? சுவாமி நேற்று நான் தியானத்துல உட்கார்ந்த சுவாமி, நானே இல்லாம போயிட்டேன் சாமி. எப்படி இந்த வார்த்தை? நானே இல்லாம போயிட்டேன் சாமி. அப்ப நானே இல்லை அப்படின்ற ஸ்திதி எப்ப கிடைக்கும் அப்படின்னா மனசு எப்பெல்லாம் விருத்தி இல்லாம போச்சோ, நல்லா ஒரு கோயிலுக்கு போறீங்க, உங்க சத்துவகுணம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். சத்துவகுணம் நல்ல உச்ச கட்டத்துல இருக்கும் போது நல்ல ஒரு கோயிலுக்கு போய் ஒரு தீபாராதனையை இது பண்ணும் போது உங்களுக்கு ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டா ஒரு சில செகண்ட்ஸ், ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த இல்லாம இருக்கு ஒரு இடம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சம்போக காலத்துல பாத்தீங்கன்னா சுக்ல சோனிதங்கள் ஒன்னா இணையிற காலத்துல அதே சுவாமிகிட்ட நமக்கு என்ன நடக்குமோ அதே மனசு பாத்தீங்கன்னா 100% மனசோட தாட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாம போகுது. 2 இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இது நடக்குது. இதுக்கப்புறம் 3வது இடம் உண்மையிலேயே அட்டைன் பண்றது எதுனா சமாதியில. சமாதியிலையும் இந்த மனசு என்ன ஆகுதுன்னு கேட்டா 100% விருத்திகளை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா தான் தானா நிக்குது. அந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்னா நானே இல்லை அப்படின்னு தெரியுமா. நானே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன், மனசு இல்லை. ஆனா நம்ம இதுவரைக்கும் நானையும் மனசையும் சேர்த்து சேர்த்து அனுபவம் பண்ணியிருக்கோம். நான் இருக்கிறேன் அப்படின்னா மனசு இருந்தாதான் நான் இருக்கேன். கோமால இருக்கிறவர் இருக்காரா இல்லையா? கோமால இருக்கிறவருக்கு தான் இருக்கேன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. கோமால இருக்கிற ஸ்டேஜ் எப்படி அப்படின்னா நான் இல்லை அப்படின்றதுதான். மயக்கம் அடிச்சு விழுந்துடுறோம், ஒரு மூர்ச்சா அவஸ்தை உண்டாகுது. மூர்ச்சா அவஸ்தை உண்டானதுக்கு பிறகு எந்திரிச்சு பார்த்தா நான் இவ்வளவு நேரம் இல்லையே அப்படின்னு நான் இல்லாத மாதிரி ஆயிடுறேன் கோமா ஸ்டேஜில். அதே மாதிரி நிறைய ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரக்ஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நான் இல்லாத நிலையை பிராப்தி பண்ணிடுறேன். அப்ப கோமா ஸ்டேஜ்ல, கோமாக்கு பேர் மூர்ச்சா அவஸ்தான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி நடக்கும். அதே மாதிரி டீப் ஸ்லீப்ல அப்படி நடக்கும். இந்த 3மே பாத்தீங்கன்னா டெம்பரவரியா இருக்கிறது, அது மோட்சம் இல்லை.
அதே நேரத்துல சமாதி அவஸ்தையில என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நிர்விகல்ப சமாதி. அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகுது? அபாவ பிராப்தம் இவன்னு போட்டிருக்கு. அபாவத்தை அடைந்தது போல, இல்லாமையை அடைந்தது போல, நானே இல்லாதது போல, உண்மை இல்லை, இருக்கேன், நான் இருக்கேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசு இல்லாம போகும்போது நானே இல்லாத மாதிரி ஒரு நிலை உண்டாகுது. இவ பவதி இது ஏவ நிர்பீஜ சமாதி. இந்த நிலைக்கு பேரு தான் நிர்பீஜ சமாதின்னு பேரு, அசம்பிரஜாத சமாதின்னு பேரு. அசம்பிரஜாதம்னு பேரு, நிர்விகல்பம்னு பேரு, நிர்பீஜ சமாதின்னு இதுக்குதான் பெயர் சொல்கின்றோம். ரொம்ப அற்புதம். இதை வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு இதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விசாரம் பண்றேனே. இதுல பகவத்கீதையில 18வது சாப்டர்ல 50வது ஸ்லோகத்துக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் சங்கர பாஷ்யத்துல இருக்கிறது. நான் ஒரு டெக்னிக்கலா உங்களுக்கு ஒரு டீல் பண்றேன். ஆச்சாரியா சொல்றாரு, பூர்வபக்ஷி கேட்கறான், இப்ப யாருக்காவது டவுட் வரும், சாமி விருத்தி இல்லாம இருக்க முடியுமா சாமி? மனுஷன் விருத்தி இல்லாம இருக்க முடியுமா? உங்களுக்கே டவுட் வரலாம்ல. பாடம் கேட்குறீங்க, ஒரு 50 பேர் கேட்குறீங்க, சாமி எனக்கு தெரிஞ்சு நான் விருத்தி இல்லாம விருத்தியை நிரோதம் பண்ணிட்டு இருக்கிறதுன்றதெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்றான். அந்த இடத்துல ஒரு ஞானம் சொல்றோமே, என்னது? விராம பிரத்யம் ஒரு ஞானம் சொல்றோமா? விராம பிரத்யம், தான் 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 என்கின்ற அறிவு, விருத்தி இல்லாத நிர்வஸ்துவா, நிராலம்பனமா, நான் நான் நான்ற எண்ணம் இருக்கே. நிர்வாண சட்கம்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். நிர்வாண சட்கம் ஃபுல்லா இதை பத்தி தான் இருக்கு. நிறைய சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்விகல்ப சமாதியை பத்தி நிறைய ஸ்லோகங்கள்ல எழுதியிருக்கார். ஆச்சாரியர் 18வது அத்தியாயத்துல 50வது ஸ்லோகத்துக்கு மேல பாஷ்யம் பண்ணும்போது சொல்றாரு, ஒரு பூர்வ பக்ஷிய கிரியேட் பண்றார். பூர்வ பக்ஷி கேட்கிறான், சார் 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 நிப்பாட்டுங்க. எந்த ஞானமா இருந்தாலும், உலகத்துல எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? புஸ்தகம் ஒரு ஞானம். புஸ்தகம்னு ஒரு ஞானம் இருந்துச்சுன்னா புஸ்தகம்ன்ற ஒரு சப்தம் இருக்கு. புஸ்தகம்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கு. இனிப்பா இருக்கு, மைசூர் பாகு இனிப்பா இருக்கு. அப்ப அந்த இனிப்புன்றது ஒரு குணம். அப்ப எந்த வஸ்துவை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ரஃப்பா இருக்கு. புஸ்தகம் எப்படி இருக்குச்சு? ரஃப்பா இருக்குச்சு, ரொம்ப டல் கலரா இருக்கு, படிக்கவே முடியல என்னால. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் இருக்கு, இந்த புக்கை வந்து படிக்கவே முடியல என்னால. இது வந்து பாத்தீங்கன்னா யாராவது பாத்தீங்கன்னா சாணி கலர்ல இருக்கு, சவுக்கம்பா புக்கு, யோக சாஸ்திர புக்கு. ஐயோ இதை படிக்கிறதுக்குள்ள நொந்து போயிடுறேன், என்னால ஒரு 4 வரி படிக்கும் போது தூக்கி போடலாம் போல இருக்கு. அப்ப இதோட குணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே டல்னஸா இருக்கு, அதான் குணம். புஸ்தகம்ன்றது நாமம் ரூபம், அது ரொம்ப டல் கலர்ல இருக்குன்றது குணம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஞானம் புத்திக்கு உண்டானாலும் அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அந்த ஞானம் ஒண்ணு நாமத்தோடு கூடியதா இருக்கணும், இல்லைன்னா ரூபத்தோடு கூடியதா இருக்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா குணத்தோடு கூடியதா இருக்கணும். எந்த தாட்டு வந்தாலும், உங்களுக்கு புத்தியில எந்த தாட்டு வந்தாலும் நாம ரூப குணங்கள் தான் இருக்கும். அப்ப பூர்வபக்ஷி கேட்கிறான், விஷயாகாரம் ஞானம். யாரெல்லாம் மனனம் பண்றீங்களோ, நிறைய பேர் இருக்கீங்க, வேதாந்தம் படிக்கிறவங்களா இருக்கீங்க நிறைய பேர், அவங்க எல்லாம் கேட்டுங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆத்ம அனுபூத்தினா இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தான் ஆச்சாரிய பாஷ்யம் பண்ற. எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் விஷயாகாரம். விஷயாகாரம் ஞானம். ஞானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனுக்கும் ஞானம் அப்படின்னு எடுத்தா கணித ஞானம், கெமிஸ்ட்ரி ஞானம், கம்ப்யூட்டர் ஞானம், இல்ல வந்து நானோ டெக்னாலஜி, இல்ல குவாண்டம் பிசிக்ஸ், இது மாதிரி எந்த ஞானம் வேணா எடுத்துங்க. எந்த ஞானத்திலயும் என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் இருக்குமா இருக்காதா? ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. தெளிவா பூர்வபக்ஷி சொல்றான், விஷயாகாரம் ஞானம். ஞானம்னாவே அதுல ஒரு ஃபார்ம் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். விஷய ந அப்பி ஆகாரவான் ஆத்மா. ஆனா ஆத்மான்றது எப்படிப்பட்டது? ஆத்மாக்கு நாமம் இருக்கா? அனாமி. ஆத்மா எப்படிப்பட்டது? அனாமி, நாமம் இல்லை, நாமம் இல்லாதது, அசப்தம் அப்படின்னு பேர் ஆத்மாக்கு. சப்தம் இல்லாதது, ரூபம் இல்லாதது, குணம் இல்லாதது, நிர்குணம். அப்ப அதுக்கு ஆத்மாக்கு நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணங்கள் இல்லை. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து இது மாதிரிதான் சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. ஆனா ஞானம் நமக்கு உண்டாகணும்னா எப்படி உண்டாகும்? ஞானம், எந்த ஞானம் உண்டானாலும் அந்த ஞானம் நாம ரூப குணங்களோடு தான் இருக்கு. ஆனா ஆத்மாவோ நாம ரூப குணங்கள் இல்லாம இருக்கு. இப்ப நம்ம சொல்ற ஒரு வேர்டு காயின் பண்றோம், ஆத்ம ஞானம் அப்படின்னு காயின் பண்றோம். ஆத்ம ஞானம் சொன்னீங்கன்னா
ஆத்மா நாமரூப குணங்கள் இல்லாதது. ஞானம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நாமரூப குணங்கள் இருக்கணும். இப்ப நீங்க ஆத்ம ஞானம்னு சேர்த்து வச்சீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகுதா இல்லையா? எப்படி சேர்க்க முடியும்? ஒண்ணு நிர்குண நிராகாரம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சகுன சாக்காரம். ஞானம்ன்றது சகுன சாக்காரத்துலதான் ஞானம் உண்டாகும். நீங்க ஆத்ம ஞானமே ஒருத்தருக்கு சித்திக்காதுங்க சொல்லிட்டான். பூர்வபக்ஷி சொல்லிட்டான். கரெக்ட் தானே? விராம பிரத்யயம் சித்திக்குமா சித்திக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா விராம பிரத்யயமே ஒருத்தருக்கு சித்திக்காது. நிராலம்பனம்னு ஒரு ஞானம் இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. நிராலம்பனம்னு அர்த்தம் நாமரூப குணங்கள் இல்லாமல் ஒரு ஞானம் இல்லவே இல்லை. ஞானம் எந்த ஞானமா இருந்தாலும் நாமரூப குணத்துல ஏதாவது ஒரு எம்எம்மாவது இருந்தா தாங்க ஞானம். அது எனக்கு இந்த உலகத்துல வேற வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. ஆனா ஆத்மாவை பத்தின ஞானம் யாருக்காவது உண்டாகுமானா? நம்ம நிறைய பேர் நேற்று கூட ஒரு பெரிய புத்திசாலி வந்து யூடியூப்ல பேசிட்டு இருக்கான். கடவுள்னு ஒருத்தர் இருந்தா காட்ட வேண்டியது. நல்லா பேசிட்டு இருக்கான். நல்ல ஆளு, ரொம்ப அற்புதமான ஆளு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசுறான். நல்ல தர்மி, ரொம்ப சேவா பாவம் எல்லாம் இருக்கு. ஆனா திடீர்னு அந்த எஜுகேஷன், ஆத்ம ஞானத்தை பத்தின எஜுகேஷன் இல்ல சொல்றான். ஈஸ்வரன் ஒருத்தர் இல்ல, இருந்தா கண்ணில் காட்ட வேண்டியதுன்னு. உனக்கு தகுதி இருந்தா தெரிவார். எல்லாத்தையும் பார்க்க முடியுமா நம்மளால? அப்ப உனக்கு தெரியலன்றதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்ப கூறுகட்டத்தனமா எவனாவது பேசுவான், எதையாவது பேசுறான். இப்ப அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தர் சொல்றாரு, ஞானம் என்பது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஞானமா இருந்தாலும் அது விஷயாகாரம். ஆனா ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயம். அதனால நிர்விஷயமான ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது. ஆத்ம ஞானம் பாசிபிலிட்டி இல்லை. ஆத்ம ஞானம் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா அதுல நிக்கிறதுன்றது பாசிபிலிட்டி ஆகுமா? ஆத்ம ஞானமே சம்பவம் இல்லை. அப்ப அந்த ஆத்ம ஞானத்துல நிக்கக்கூடிய ஆத்ம ஞான நிஷ்டைன்னு நீங்க சொல்றீங்களே, அதுல நிக்கிறது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்னு அது சம்பவமே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஞானம்னா என்னன்னு கீதால சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். குரு மூலமா கேட்கறது சப்த அர்த்தங்களை கேட்கறோம். அதுக்கப்புறம் மனநத்துல தான் ப்ராசஸ் நடக்குது. நேத்தி வச்சனை நிகமா அகோச்சு. இந்த ஆத்மாவை அறியறதுக்கு ஒரே ஒரு உபாயம். ஏன்னா அந்த ஆத்மாக்கு நாமம் இருந்துச்சுன்னா இதுன்னு அறிஞ்சிடலாம். இதுன்னு ஒரு ரூபம் இருந்துச்சுன்னா இதுன்னு அறிஞ்சிடலாம். ஒரு குணம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்டதுன்னு அதை உணர்த்திடலாம், அறிஞ்சிடலாம். ஆனா இந்த ஆத்மாக்கு நாமரூப குணங்களே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு. எதெல்லாம் நாமரூப குணங்களோடு இருக்கோ அது எல்லாத்தையும் இது இல்லைன்னு நீக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா மிச்சம் எது இருக்கோ நாமரூப குணங்கள் இல்லாம அதுதான். அப்ப நேத்தினால மட்டும்தான் ஒருத்தருக்கு ஆத்ம ஞானம் உண்டாகும். அப்ப ஆத்ம ஞானம் உண்டாகும் போது அந்த ஞானம் எப்படி இருக்கும்? ஆத்ம ஞானம் நாமரூப குணங்களோடு கூடி இருக்குமா, இருக்காதா? நாமரூப குணங்கள் இல்லை. அப்ப அந்த ஞானம் எப்படி இருக்கும்? நிராலம்பனம், நிர்வஸ்துகம். எந்த வஸ்துவும் இல்லாத ஞானம், ஆலம்பனம் இல்லாத ஞானம், வெறும் ஞானம், வெறும் பிரகாசம், வெறும் கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் ஞானம். அதான் ஆத்மா. அப்ப நேத்தி பண்ணிக்கிட்டே வந்து உண்டாகிற ஞானம் அதுதான் வந்து சாஸ்திரம் சொல்லுது. ஆனா வெளியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது மாதிரி ஒரு ஞானம்லாம் உண்டாகாது. மெத்த பிடிச்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, தப்பா இது பண்றாங்க. சங்கரர் என்ன பண்றாரு, அழகா அதை சொல்றாரு. சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, ஒரு கொட்டேஷன்லாம் இருக்கு. ஆதித்ய வர்ணம். ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா ஆதித்ய வர்ணம். ஆதித்யனோட வர்ணம் என்ன சுவாமி? பிரகாசம். ஆதித்யனோட வர்ணம் என்னது? சூரியனை பாருங்க, என்ன தெரியுது? பிரகாசம். அதான். வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்லை சார். பிரகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சுரூபம், ஜோதி சுரூபம். சரி, ஆத்மாக்கு வேற ஏதாவது ரூபம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டா அரூபம், அசப்தம், அரூபம். முண்டக்கோபனிஷத்து சொல்லுது அதுக்கு சப்தம் இல்லை, அதுக்கு ரூபம் இல்லை. ந சதுர்ஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம். பிருகதாரண்ய ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல இருக்கு. அதுக்கு எந்த ரூபமும் இல்லை. அதை எவனும் வந்து எந்த கொம்பனும் அதை கண்ணால பார்த்தது இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு ரூபம் இல்லை. அது சப்தத்துக்கு எட்டாது. அசப்தம், அஸ்பர்ஷம். அது சப்தம் இல்லாத, அதை வாக்குல சொல்ல முடியும். ஆத்மான்னு சொல்றீங்களே சுவாமி, ஆத்மான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ் வேர்ட். ஆத்மாவுக்கு பேர் ஆத்மா இல்லை, பிரம்மத்துக்கு பேரு பிரம்மம் இல்லை. நான் சொல்றீங்களே சுவாமி, நான் சொல்றீங்களே, நான்ன்ற பேரும் இல்லை. நீங்க இருக்கிறதுனால தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க இல்லைன்னா நான் இல்லை.
அப்ப எந்த வேர்டு ஆத்மாக்கு யூஸ் பண்ணாலும் அது ஆத்மாவோட பேரு இல்லை. ஏன் அப்படின்னா அது அசப்தம். அஸ்பர்ஷம், அதை டச் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா டச் பண்ண முடியாது. என்ன அர்த்தம்னா அது கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் விஷயம் இல்லை. அச்சிந்தியம், அது சிந்திக்க முடியாதது, சிந்தனை பண்ண முடியாது. யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக, மந்திரம் சொல்லுது அது மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத பொருள். அப்ப சிந்திக்க முடியாது. அப்போ ஆத்மாவை அறியணும்னா எதெல்லாம் சிந்தனைக்கு எட்டுதோ அதை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிக்கிட்டே போறோம். கடைசி சிந்தனை நமக்கு என்னது? அந்நியதாக்கியம். இது வேற நான் வேறன்னு சொல்றோம்ல, அதுதான் கடைசி நம்மளோட தாட்டு. அந்த தாட்டையும் நேர்த்தி பண்ணினீங்கன்னா இதுவும் அனாத்மானு வெறும் தான் தானா நிக்கிறது. ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இப்படி சொல்லிட்டு தஸ்மாத் ஆத்மாகாரம் ஞானம் இது அனுப்ப பண்ண பூர்வபக்ஷி சொல்றான். ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா நாமரூபமே இல்லைங்க, அதனால ஆத்மாவை பத்தின ஞானம் ஒருத்தனுக்கும் உண்டாகாதுன்னு பூர்வபக்ஷி சொல்றான். நமக்கு எந்த ஞானம் உண்டாகிறதா இருந்தாலும் அதுக்கு நாமமோ ரூபமோ குணமோ இருந்தாதான் உண்டாகும். ஆத்மாவுக்கு நாம ரூப குணங்கள் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால ஆத்மாவை பத்தின ஞானம் ஒருத்தனுக்கும் உண்டாகவே உண்டாகாது. அப்படி சொன்ன மாத்திரத்துல ஆச்சாரியர் சொல்றார், கதம் தருகி ஆத்மனோ ஞானம், எப்படி ஆத்மாவோட ஞானம் எப்படி உண்டாகும்? சர்வம் ஹி யத் விஷயம் ஞானம், இந்த உலகத்துல எந்த விஷயம் எல்லாம் இருக்கோ அதை பத்தின ஞானம் இருக்கோ அந்த ஞானம் எல்லாம் அந்தந்த விஷயத்தோட ஃபார்ம்ல தான் இருக்கும். எந்தெந்த விஷயம் இந்த உலகத்துல இருக்கோ எல்லா விஷயத்தை பத்தின ஞானமும் அந்தந்த விஷயத்தை பத்தின ஃபார்ம்ல தான் நமக்கு ஞானம் உண்டாகும். புஸ்தகத்தை பார்த்தா புஸ்தக ஆக்கார ஞானம், ஆப்பிளை பார்த்தா ஆப்பிளை பத்தின ஞானம், ராமனை பார்த்தா ராமனை பத்தின ஞானம், கிருஷ்ணனை பார்த்தா கிருஷ்ணனை பத்தின அந்த தண்டாயுத பாணியா இருக்கிற கிருஷ்ணர், இது மாதிரி கோதண்ட ராமரா இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா சங்கு சக்கர கதாதாரியாவும் ஒவ்வொருத்தரோட நாம ரூபங்கள் தான் எனக்கு உள்ளார உண்டாகுது. அதனால எந்த ஞானமா இருக்கட்டும் அது விஷயாகாரம் ஏவ நிராகாரகச்ச ஆத்மா. ஆத்மாக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நிராகாரம் ஆத்மானு பேரு. அதனால பாத்தீங்கன்னா ஞானாத்மனோகோச்ச உபயோகோ நிராகாரத்வே கதம் தத் பாவனா நிஷ்டகைதி. அப்ப கேட்கிறா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படிப்பா நீங்க ஆத்மாவையும் ஞானத்தையும் ஒன்னா சேர்க்கிறீங்க, சேர்த்து ஞானம் உண்டாகுன்றீங்க, ஆத்மாவும் ஞானமும் ஒன்னா சேர்த்து ஞானம் உண்டாகாதுப்பா. அதே மாதிரி அதுல நிஷ்டையும் சம்பவிக்காது, தான் 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 தான்ற அந்த நிலையும் சித்திக்காது அப்படின்னு அவன் சொன்னதுக்கு பிறகு பூர்வபக்ஷி சொல்லி முடிச்சிடறான். முடிச்சதுக்கு பிறகு சித்தாந்தி வரார். நீ சொன்னது தப்புப்பா, நீ சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா தப்பான ஃபால்ஸ் ஒப்பீனியன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசை பாத்தீங்கன்னா எப்ப நிர்குணத்தை அறிய முடியும் அப்படின்னா, ஒருத்தர் நான் சொன்னேன்ல கவுன்சிலரை பார்க்கணும். கவுன்சிலர் நம்ம ஊருக்காரங்க, நம்ம தெருவில் இருந்தவன் திடீர்னு எலெக்ஷன்ல நின்னா கவுன்சிலர் வாங்கிட்டான். அவனை எங்க பார்க்கணும்? நீட்டா போய் என்னப்பா சௌக்கியமா இருக்கியா, உன் பையன் இருக்கானப்பா அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்டீங்கன்னா தெரியும். எப்போ டீ கடைக்கு போனாப்பா, போய் அங்கே டீ கடையில் வைப்பாரு அப்படின்னு. நேராக டீ கடைக்கு போனீங்கன்னா அங்கே டீ குடிச்சிட்டு இருப்பார் கவுன்சிலர். அண்ணே ஒரு இந்த சாக்கடை கொஞ்சம் அடைச்சிருக்கேனே, கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுத்தேன். பண்ணிடலாம் சாமி அப்படின்ட்டு போய்ப்பார். அவ்வளோதான். கவுன்சிலரை பார்க்க முடியுமா ஈஸியா? ஏன்னா நம்மளோட தகுதி கவுன்சிலர் பார்க்கறதுக்கு தகுதி இருக்கு. இதை அப்புறம் எம்எல்ஏவை பார்த்துட்டு இது மாதிரி பேசணும் அப்படின்னா முடியுமா? அதுக்கு வேற ஒரு தகுதி தேவைப்படும். மந்திரியை பார்த்து பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு தகுதியை தேவைப்படும். சீஃப் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு வேற ஒரு தகுதி, சென்ட்ரல் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு தகுதி, அப்புறம் பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு ஒரு தகுதி, பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு தகுதி இருக்கா? எல்லாத்துக்கும் தகுதி இருந்தா மட்டும்தானே பார்க்க முடியுது. அருகதை, தகுதிக்கு என்ன பேர் சொல்றோம்? அருகதை. ஆச்சாரியர் சொல்றார், நிர்குண நிராகாரத்தை தரிசனம் பண்றதுக்கு உங்களோட மீடியம் பாத்தீங்கன்னா அந்த அளவு பக்குவமா இருந்துச்சுன்னா இந்த நிர்குண நிராகாரத்தை பத்தின ஞானம் உண்டாகும். ஆச்சாரியர் சொல்றார், அத்தியந்த நிர்மலத்துவ பாத்துங்க. நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிய வேண்டும் என்றால், நான் அதான் சொல்றேன், சும்மா புத்தியில புரிஞ்சுக்கிட்டாங்க ஞானம் ஞானம்னு சொல்லிட்டு 30-40 வருஷத்தை நிறைய பேர் வெயின் பண்ணிட்டாங்க. வைராக்கியம் எதுக்காக சொல்றோம்? எதுக்காக சமம் தமம் உப்பரத்தி தீக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு சாதன சதுஷ்டயத்தை எல்லாம் சொல்றோம்? எதுக்காக யம நியமங்கள் அப்படின்னு இந்த இடத்துல எல்லாம் யோக சாஸ்திரத்தை நிறைய சொல்லுது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்றார், இந்த நிர்குண நிராகாரமான ஞானம், ஆத்மாவை பத்தின ஞானம் எப்படி உண்டாகும் அப்படின்னா அத்தியந்த நிர்மலத்துவ. இந்த சித்தம் தான் மீடியம். நமக்கு எந்த ஞானம் உண்டாகிறதா இருந்தாலும் புத்தியில ஞானம் உண்டாகும். கரெக்டா? புத்தியில தானே ஞானம் உண்டாகும். ஏன்னா புத்தேர் ஞானம் லட்சணமே அதுதான். ஞானம்னாவே புத்தியில உண்டாகக்கூடிய புத்தி விருத்திக்கு பேர் தான் ஞானம்.
அந்த புத்தி எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த நிர்மலமா பண்ணணும். அப்படின்னா 100% மலம் இல்லாம, பொல்யூஷன் இல்லாம. பொல்யூஷன் இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஆடாத மனம் தான் பொல்யூஷன் இல்லாதது. இந்த புத்திய ஆடாம பண்றது ஒண்ணு. ரெண்டாவது அத்தியந்த ஸ்வச்சத்துவ, 100% ஸ்வச்சமா ஆக்குனீங்கன்னா, ஸ்வச்சம்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு கலங்கமும் இல்லாம சுத்தமாக்குறது. அதுக்கப்புறம் அத்தியந்த சூக்ஷ்மத்துவ உபபத்தேகே, அத்தியந்த சூக்ஷ்மம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சஞ்சலம் இருக்குன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது, மனசு கூர்ந்து பார்க்க முடியல. மனசுல பாத்தீங்கன்னா ராகத்வேஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அழுக்கோட இருந்துச்சுன்னா பார்க்க முடியல இந்த ஆத்மாவை. அப்ப ராகத்வேஷங்கள் இல்லாத மனசு, ஆடாத மனசுனால பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா சூக்ஷ்மத்துவம் இந்த மனசுக்கு பொருந்தி வரும். அப்படிப்பட்ட மனதினால் இந்த நிர்குண நிராகாரமான ஆத்மாவை தரிசனம் செய்ய முடியும். ஆச்சரியம், ரொம்ப கிளியரா எழுதுற. ஆத்மனோ புத்தேகேச்ச ஆத்ம சம மீடியம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஆத்மாவுக்கு சமமா அதை அறியக்கூடிய மீடியம் இருந்துச்சு அப்படின்னா, ஆத்மாவுக்கு சமம் எது அப்படின்னா இந்த சித்தமும் ஆத்மாவும், சித்தத்துல தானே புத்தியில தானே அறிய போறீங்க ஆத்மாவை. அந்த புத்தியில அறியணும் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு சமமா இந்த புத்தி பாத்தீங்கன்னா சொச்சமா நிர்மலமா ஆச்சு அப்படின்னா, அசைவில்லாம ஆச்சுன்னா ஆத்மாவுக்கு லட்சணம் என்னது? நிர்விகாரம், அச்சலம். அப்ப அதே மாதிரி இந்த புத்தியும் அச்சலமா நிர்விகாரமா ஆகும் பொழுது ஆத்ம சமத்துவம் ரெண்டுமே சமம். அதாவது சமாதிக்கு அர்த்தம் சொல்லும் போது என்ன சொல்றோம்னா சமதாவஸ்தா. இந்த சித்தம் பாத்தீங்கன்னா சமநிலையை அடைதல். எதுக்கு சமநிலை? இந்த ஆத்மாக்கு சமமான நிலையை அடையும் பொழுது இதுக்கு பேர், இந்த சித்தத்துக்கு பேர் சமாதி சம்பவிக்கிறதுன்னு சொல்றோம். ஆத்மாவுக்கு சமமா இந்த மனசு, இந்த புத்தி ஆகும் போது ஆத்மாவோட நிர்குண நிராகார ஞானம் இந்த மனசுக்கு சம்பவிக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உபபத்தேகே அப்படின்னு சொல்றார். ஆத்ம சைத்தன்ய ஆகார அவபாசத்துவ உபபத்தி இந்த விதமா பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் அந்த இடத்துல 3 முறை 4 முறை ஒரே விஷயத்த சொல்றார். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவித்யா அத்தியாரோபண நிராகரண மாத்திரம் பிரம்மணி கர்த்தவியம். பிரம்மத்தை அறிகிற விஷயத்துல, ஆத்மாவை அறிகிற விஷயத்துல என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இக்னோரன்ஸ்னால நம்ம நானுக்கு மேல எல்லாத்தையும் ஏத்தி வச்சிருக்குமா? சூப்பர் இம்போஸ். நம்ம அவித்யினால எதையெல்லாம் நானுக்கு மேல ஏத்தி வச்சிருக்கிறோமோ அந்த நான் ஏற்கனவே அடையப்பட்டது. ஆத்ம ஞானத்தில் முயற்சி செய்ய வேண்டாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, நேற்று கூட ஒரு அம்மாவோட கிளாஸ் கேட்டேன். அந்த அம்மா நல்லா ஆத்மாவை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா 2 இப்ப நியூ எஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் தத்துவத்தையே பேசிட்டு போறது. எந்த இடத்துலயும் வைராகியத்தையே பேசுறது இல்லை. யாருமே வைராகியத்தை பேசுறது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தி பேச வேணாயான்னு சங்கரர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை அடைவதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னா, நான் என்பது எப்பவுமே எல்லா காலத்திலும் அடையப்பட்டதாகவே இருக்கிறது. நான் அறியணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. ஆச்சாரியர் சொல்றாரு, அத்தக ஆத்ம விஷயம் ஞானம் ந விதாத்தவ்யம். யாருக்கும் ஆத்மாவை பத்தி உபதேசிக்க தேவையில்லை. கிம் தருகி, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ரூபாதி அனாத்ம அத்தியாரோப்பண நிவர்த்தி ஏவ காரியா. நாம ரூபத்தெல்லாம் தூக்கி என் மேல நானுக்கு மேல போட்டு வச்சிருக்கோம். எனக்கு மேல சித்தம், புத்தி, மனசு, இந்த தேகம் எல்லாத்தையும் நானுக்கு மேல ஏற்றி வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும் சாமி அப்படின்னா, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு சூப்பர் இம்போஸ் பண்ணது எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். அதுக்குதான் வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணினீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறது தான் மாத்திரம் கிடைச்சிடும். அப்ப தன்னை அடையிறதுக்கான முயற்சி இல்லை. அதான் சொல்றோம், நிர்விகல்ப சமாதிக்கு என்ன சாதனம்? பரவைராக்கியம். சவிகல்ப சமாதிக்கு என்ன சாதனம் சொல்றோம்? வசீகார வைராக்கியம். வேற எதுவும் இல்லை. அப்ப வைராக்கியம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு சாஸ்திரம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பொய், ஆத்மா சத்தியம், இது பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம்னு பிரிச்சு அறியறது தான் சாஸ்திர ஞானம். இது அனாத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு அனாத்மால வைராக்கியத்தை அடையிறது தான் பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடையிறதுக்கு ஒரே உபாயம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அவித்யா கல்பித்த. ஆச்சாரியா சொல்றாரு 18வது சாப்டர்ல, ஆத்மாவை அடையிறதுக்கு என்ன உபாயம்? அவித்யினால் கல்பிக்கப்பட்டதா சூப்பர் இம்போஸ், தனக்கு மேல சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சிருக்கிற நாம ரூப
விசேஷ ஆகார அபஹ்ருக புத்தித்வாத். இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்து பின்னாடியே போயிடுச்சு, அபகாரம் பண்ணிடுச்சு எல்லாம். அத வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த பிரசித்தம் சுவிஜ்ஞேயம் ஆசன்ன தமம் ஆத்மபூதம் அபி. நமக்கு இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப க்ளோசஸ்டுங்க, நித்திய பிராப்தமா இருக்கிறதுங்க, அத்தியந்த பிரசித்தம். நான் தெரியாதுதான் என்னைக்காவது, எல்லாம் தெரிஞ்சதுதான். நான் தெரியும் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் பிறந்த எல்லாத்துக்கும் நான் தெரியும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்கு மேல ஏற்றி வச்சிருக்க நாம ரூபங்கள் தான் என்ன பண்ணிருக்கு, இந்த ஆத்மாவை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பாஹ்யாக்கார நிவர்த்த புத்தினாம். யாரு வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கக்கூடிய வெளி விஷயங்களை பத்தின எல்லா இதையும் நேத்தி 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 நிவர்த்தி பண்றானோ அவனுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா லப்த குரு ஆத்ம பிரசாதானாம். நல்ல குருநாதர் மூலமா எஜுகேஷன் கிடைச்சு ஆத்ம கிருப்பை மூலமா நீங்க எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணினீங்க அப்படின்னா மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமான ஞானம் சம்பவிக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதா பாஷ்யத்துல சொல்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விருத்தி நிரோதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துல உண்டாகிறது. அந்த நிஷ்டைன்றது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 கைகூடி 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 ஒரு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நிஷ்டை அப்படின்னு அர்த்தம். அந்த நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அந்த பாஷ்யத்துல சொல்றார் ஆத்ம அனுபவ அவசானம் நிஷ்டா சப்த அபிலாபாத் அப்படின்னு ஒரு சப்தம் சொல்றாரு. நிஷ்டா நிஷ்டான என்ன சுவாமி அப்படின்னா நிஷ்டான நிற்றல் அப்படின்னு அர்த்தம். நான் கேட்பேன், நிக்கிறதுன்னா எவ்வளவு நாள் நிற்பாங்க? நிக்கிறாருன்னு ஒருத்தர் வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு தெருவில், எனக்கு தெரிஞ்சவர். ஜே என்னச்சு நிக்கிறீங்க இங்க? இல்லை ஜி அவர் வருவார், அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எது வரைக்கும் நிற்பார்? அந்த பர்சன் அவரோட ஃப்ரெண்டு வர வரைக்கும் நிற்பார். அவர் வந்தோன்னு என்ன ஆயிடுவார், போயிடுவார். ஒருத்தர் வீட்டுல இருந்து வெளியில வந்து பார்த்துட்டு இருக்காரு, நின்றுகிட்டே இருக்காரு வாசல்ல. என்னச்சு ஏன் நிக்கிறீங்க? இல்லை பேப்பர்காரன் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்ப பேப்பர் வந்தோன்னு என்ன பண்ணுவார், போய் உட்கார்ந்துருவார், பேப்பர் படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருவார். அப்ப நிற்றல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்று பெற்ற காரியம் இல்லை. நிற்றல் அப்படின்றது ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஞான நிஷ்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க சொல்லப்படுது அப்படின்னா ஆத்ம அனுபவத்தை முடிவாக கொண்டது, என்லைட்மெண்ட். அந்த என்லைட்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா முடிவா கொண்டது, சாலிடா எந்த ஆத்மானுபூதி உண்டாகுதோ அதுக்கு பேர் தான் நிஷ்டை அப்படின்னு பேரு. கிளிம்ஸ் உண்டாச்சு அப்படின்னா அது நிஷ்டை இல்லை. கிளிம்ஸ் உண்டாச்சு அப்படின்னா அது போயிடும். ஒரு ஃபேமஸான சுவாமி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஆளு கையில கிடைக்கல, நல்ல குருமார்கள் கையில கிடைச்சாதான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானம் சரியா மாறும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு கிளிம்ஸ் கிடைச்சது. கிடைச்ச மாத்திரத்துல கொம்பு முளைச்சு போச்சு. எல்லாத்துக்கும் அது நடக்கும். கொம்பு முளைச்சு போச்சு. தன்னை பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாரு காலி. ஒரு 5 வருஷத்துல என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கீழே போச்சு. அவரோடது எல்லாம் போச்சு. இப்ப வந்து நார்மல் பர்சன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கிளிம்ஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளிம்ஸ் 2 கிளிம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஒரு 3 மாசம் 6 மாசம் அதை பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அது நிஷ்டையா மாறத்துக்குள்ளார விவகாரத்துல வந்திருப்பாங்க. விவகாரத்துல வந்தோன அந்த ஞானம் மெதுவா மெதுவா போய்விடும். நிஷ்டையா ஆயிடுச்சு அப்படின்னா அது போகவே போகாது. அதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்பீஜமா ஆகணும். நிர்பீஜம்னு என்ன அர்த்தம்? 100% இந்த உலகம் மொத்தமும் திருஷ்யம் அப்படின்னு கொஞ்சம் கூட அதுல எனக்கு வந்து ஆசை வரவே கூடாது. அப்படி மொத்தத்தையும் வந்து காணல் ஜல மாதிரி ஒருத்தன் பார்க்கறான் அப்படின்னா அவனுடைய ஞானம் என்ன ஆயிடுச்சு? பரிபக்குவம் ஆயிடுச்சு. விதைகள் வந்து பாத்தீங்கன்னா வறுக்கப்பட்டாச்சு. அதுக்கு பேர் தான் நிர்பீஜம் அப்படின்னு பேர். ஞானாக்னி தக்த கருமானாம் அப்படின்னு கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு, அந்த ஞானத்தினால விதைகள் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா எல்லா கர்மங்களும் ஃப்ரை பண்ணியாச்சு, வறுத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரீபர்த் வராது. அந்த ரீபர்த் வராத சமாதிக்கு பேர் தான் நிர்பீஜ சமாதி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி முடிக்குது. அதனால இதுதான் ஏவ நிர்பீஜக சமாதி. அசம்பிரஜாதம்னு ஒரு பேர் சொல்றோம். அப்ப அசம்பிரஜாதம் சொல்லலாம், நிர்பீஜம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தர்மமேக சமாதின்னு சொல்லலாம், ஒரு பேர் முன்னாடியே சொல்லியாச்சு. தர்மமேக சமாதின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்னு சொல்லலாம். 4 பேர் வருது. இதை அடைஞ்சவன் திரும்ப இந்த உலகத்திற்கு வருவதில்லை, திரும்ப பிறப்பதில்லை அப்படின்னு இந்த சூத்திரம். அப்ப யாராவது எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கும் ஏற்புடையது. எங்க வேதாந்தத்துக்கும் இவங்களுக்கும்
பேதம் வருமோ அங்க உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வருவேன். இன்னும் வேதாந்தத்துக்கும் இதுக்கும் எந்த இடத்துலயும் பேதம் வரவே இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம வேதாந்தத்திலையும் வேற வேற டெர்மினாலஜில சொல்லிக்கிட்டு இருக்கோம். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட இந்த சூத்திரம் முடிஞ்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். பகவான்கிட்ட நீங்க என்ன பண்ணாலும், ரமண பகவான்கிட்ட ஒரு சஞ்சலம் இருக்காது. ஒரு ஞான நிஷ்டன்ட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சஞ்சலமும் இருக்காது. தாண்டி எஸ்டாப்ளிஷ் ஆனது. இதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஞானத்தை அடைஞ்சிட்டு கொஞ்சம் ஏமாந்து நிஷ்டையை ஆக்காம யாரெல்லாம் வெளியில வந்தாங்களோ அவங்க எல்லாம் லோகத்தோட தனத்திலையும் பேர் புகழ்லையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. அதனால பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அட்டைன் பண்ற வரைக்கும் ஏமாறவே கூடாது. கிளிம்ஸை வச்சுக்கிட்டு அஷ்டமா சித்தி கூட அதிகம், அது கூட வராது. ஒரு கூட்டம் வந்துடும். மாயாதேவி என்ன பண்ணுவாங்க, அனுப்பி வைப்பாங்க எல்லாத்தையும். மாயாதேவி பாத்தீங்கன்னா இவன் கொஞ்சம் மிஸ்டேக்கு போயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு விக்னகர்த்தாராக யாருன்னா தேவர்கள் பார்ப்பாங்களா, ஆஹா ஒரு ஆடு தப்பிச்சு போக பாக்குதுடா அப்படின்ட்டு, சரி என்ன பண்ணும், ஒரு பிஸ்கட்டை போதும் அப்படின்னு பெட் அனிமல்ஸ். தேவதைகளுக்கெல்லாம் நம்ம என்னது, பெட் அனிமல்ஸ். தேவானாம் பசுகு, நம்ம எல்லாம் தேவானாம் பசுகுன்னு பேரு. நம்ம என்ன பண்ணுவாங்க, ஜிம்மி 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 ஷேக்கன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிம்மி என்ன பண்ணோம், காலத்துக்கிட்டு இப்படி நமக்கு முன்னாடி ஆடும்ல, ஒரு பிஸ்கட்டை கொடுத்தோன்னே மேலே ஆடும். இதே மாதிரி தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கானே, வேதாந்தம் ஒழுங்கா படிக்கிறான், யோக சூத்திரம்லாம் படிக்கிறான், போடு ஒரு எதையாவது ஒரு பணத்தை கொடு, அவன் டைவெர்ட் ஆகி வேற எங்கேயாவது போட்டோம் அப்படி எதாவது பணத்தை கொடுத்து அவனை டைவெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்று கொடுத்து கெடுக்கிறது, இல்லை அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கானே ஏமாற மாட்டேன்றானே கொடுத்து கெடு, இல்லைன்னா கெடுத்து கெடுனா எதையாவது துக்கத்தை கொடு, சாமியாவது மண்ணாங்கட்டியாவது ஆத்மாவது மோட்சமாவது போங்க அப்படின்ட்டு அவன் போயிடுவான். அப்போ பாத்தீங்கன்னா எதையாவது கொடுத்து கெடுக்கிறது ஃபர்ஸ்ட் தேவர்கள் பண்றது. அப்ப யாரெல்லாம் குகையில போய் உட்கார்ந்துட்டு வெளியில எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இறங்கியிருக்காங்களோ நல்லா பாருங்க, முக்த புருஷர்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் தேவையில்லை. தனக்கு பின்ன தான் எந்த விஷயத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த முக்த புருஷர்களை வச்சுக்கிட்டு மற்றவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனா நிஷ்டைய பிராப்தி பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாராவது வருவாங்க, இவங்க கிரியேஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப உலகத்துல இருக்கிற ஆசிரமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ கிளிம்ஸ் கிடைச்சவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிரியேஷன் பண்றாங்க, மாட்டிக்கிறாங்க. தன்னை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மொஸ்கிட்டோ இது வலையை போட்டுக்கிற மாதிரி கொசு வலையை கட்டிட்டு நம்மளே உள்ள போயிடும்ல, இது மாதிரி நம்மளே போய் உட்கார்ந்துக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க குரோத் இல்லாம போயிடும், நார்மலுக்கு வந்துடுவாங்க. அப்ப சாதகன் பாத்தீங்கன்னா நிஷ்டைய பிராப்தி பண்ணணும். உலகம் பொய். இதுல பாத்தீங்கன்னா நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரமணர் பாத்தீங்கன்னா எதையுமே பண்ணல, அவரை சுத்தி ஆசிரமம் உண்டாச்சு. விசிறி சுவாமியார் பாத்தீங்க அப்படின்னா அவர் எதையுமே பண்ணல, அவரை சுத்தி எல்லாம் கிரியேஷன் ஆச்சு. பெரிய முக்த புருஷர்கள் எல்லாத்தையும் யாரும் வேணா எடுத்துங்க, அவங்க எதையுமே பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தானே அடைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ண வேண்டியிருக்கீங்க, இதான். அதனால முக்கியமானது பாத்தீங்கன்னா கிளிம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சாதகர்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அந்த கிளிம்ஸை 24/7 மாற்றணும் சாமி. ஒரு க்ஷணம் போயிடும். ஆனா அந்த ஒரு க்ஷணம் வந்ததை வச்சுக்கிட்டு ஊதி 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 பெருசாக்கணும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூக்கென்றும் உண்டோ தத்தறிகிட தத்துவம். பாரதி பாடிக்கான். ஒரே ஒரு கிளிம்ஸ் வந்தா போதும், தெரிஞ்சிடும் இதெல்லாம் பொய் அப்படின்னு. அந்த ஒரு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வேற இது வேறன்னு ஒரு கிளிம்ஸ் வந்துச்சுன்னா அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். எங்கேயாவது பொந்துல போய் வச்சிடணும். அந்த அக்னியை கொஞ்சோண்டு அக்னியை கை பிடிச்சி வைக்கிறோம்ல, அணைஞ்சு போடாம தீக்குச்சியை பத்த வச்சிரோம்ல, அது மாதிரி என்ன பண்ணணும், கையை வச்சு குவிச்சு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அதை என்ன பண்ணணும், ஊதி 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 அந்த அக்னியை பெருசாக்குனீங்க அப்படின்னா அந்த மொத்த சம்சாரம்ன்ற காட்டையும் அது அணைச்சிடும், எரிச்சு நாசம் பண்ணி அது வரைக்கும் போகும்.